ஜோதிட உலகம் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பலன்களை ஆரம்பிக்க இருக்கின்றேன். புலியூர் நாகராஜன் பாலு பேசுகிறேன். புலியூர் பாலுவோட ஒரே ஒரு சன், அவரோட சன்னு நான். கடந்த புலியூர் பாலு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர். கடந்த 40-50 ஆண்டு காலமாக தமிழகத்திலே சிறப்புமிகு ஜோதிடருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஒன்லி சன்னு. நான் கடந்த 20 ஆண்டு காலமாக ஜோதிடத்துறையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் தமிழ் மாத பத்திரிகை, ஜோதிட பத்திரிகை தமிழ்நாட்டில் சுபஜோதிடங்கிற பேரில் நடத்திக்கிட்டு வரேன். ஜோதிட மாத இதை நடத்திக்கிட்டு வரேன். அதே போல் மலேசியாவிலேருந்து வெளியாகும் தினசரி செய்தி நாளிதழில் வார ராசி பலன் நான் தான் எழுதிக்கிட்டு வரேன். அதனால் மலேசிய மக்களுக்கும் என்ன நல்லா தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். அப்படி ஒரு நபர். இவங்களோட ஆவிகள் உலகம், அதிலேருந்து ஜோதிட உலகம்னு ஒரு புதுசாக துவங்கி இருக்காங்க. இது தமிழ் வருட பிறப்பன்றையிலேருந்து வெளியாக இருக்கிறது. இந்த ஜோதிட உலகத்திலே நான் ஜோதிட விஷயங்கள், பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதா இருக்கேன். அதில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அன்றைக்கு வெளியாகிறதுனால தமிழ் புத்தாண்டு பலன், இந்த 2019 தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறதையும், அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்பெஷல் விசேஷங்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இப்படி ஸ்பெஷல் பலன்களையும் சொல்கிறதாக முடிவெடுத்திருக்கோம். அதில் வார வாரம் ராசி பலன் சொல்கிறதாகவும் முடிவெடுத்திருக்கோம். இந்த வருஷ பரப்புலேருந்து வார பலன்களும் வெளியாகும். ஞாயிறு முதல் சனி வரை வார பலன்கள். ஒவ்வொரு வாரமும் என்னுடைய வார ராசி பலன் வெளியாகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆரம்பித்ததுனால இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஓராண்டுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சுருக்கமாக பார்க்கலாம். விரிவாக பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் போதாத காரணத்தினால் சுருக்கமாக பார்க்கலான்னு நினைக்கிறோம். இப்பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு பலனிலே அந்த கிரக நிலவரங்களை நான் முதல்ல சொல்லி ஆகணும். கிரக நிலவரங்கள்னு சொல்லும்போது சூரியன் மேஷராசியிலே இருப்பார். தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு சூரியன் மேஷராசியில், செவ்வாய் ரிஷபராசியிலையும், ராகு பகவான் மிதுன ராசியிலையும், குரு பகவான், சனி பகவான், கேது மூன்றுவரும் தனுசு ராசியில் வீற்றிருக்கிறார்கள். கும்பராசியிலே சுக்கிரனும், மீன ராசியிலே புத பகவானும் வீட்டிலிருந்து உங்களுக்கு பலன்களை அளிக்க இருக்கிறார்கள். இதிலே பெரிய கிரகங்களான குரு பகவானும், சனி பகவானும், ராகு, கேது இவர்களை வைத்துத்தான் நம்ம ஓராண்டுக்கு பலனை சொல்ல முடியும். மற்றதெல்லாம் அடிக்கடி மாறக்கூடிய கிரகங்கள். இப்பொழுது குரு பகவான் தனுசு ராசியிலே வீட்டிலிருந்து மேஷ ராசிக்காரர்களை பார்க்கிறோம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 3ஆம் இடத்திலே ராகு பகவானும், 9ஆம் இடத்திலே குரு பகவானும், சனி பகவான், கேது வீற்றிருக்கிறார்கள். இந்த குரு பகவான் தனுசு ராசியிலே ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருப்பார். இது அதிச்சார ஓட்டத்திலே வந்திருக்கிறார். மீண்டும் அவர் விருச்சிக ராசிக்கு வந்து விடுவார். குரு பெயர்ச்சி என்பது நவம்பர் மாதத்தில் தான் நடக்க இருக்கிறது. இப்பொழுது குரு பகவான் 9ஆம் இடத்திலே இருந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்வார். இந்த 9லே குரு இருக்கிற, ஓடியவனுக்கு 9லே குருங்கிறது பழமொழி. அந்த வகையிலே இந்த 9ஆம் இடத்திலே குரு பகவான் மிக சிறப்பான நல்ல பலன்களே அளிக்க இருக்கிறார். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு வந்து விடுவார். விருச்சிக ராசியிலே தான் நவம்பர் வரலும் வீட்டிருக்க போகிறார். நவம்பரில் குரு பயிற்சி நடந்த பிறகு 9ஆம் இடத்துக்கு மீண்டும் வந்து விடுவார். மேஷ ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே ராகு பகவான், 9ஆம் இடத்திலே சனி பகவான், கேது பகவான், குரு பகவான் ஒரு மாதத்திற்கு 9ஆம் இடத்தில், அப்போது 8ஆம் இடத்தில் வந்து நல்ல பலன்களே அளிக்க இருக்கிறார்கள். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அது அடுத்தபடியாக இந்த ஆதாய விரயம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு இந்த ஓராண்டுக்கு ஆதாய விரயம் தமிழ் புத்தாண்டிலே ஒரு வருஷத்துக்கு யாராருக்கு ஆதாயம், யாராருக்கு விரயங்கிறத நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஆதாயம் 14, விரயம் 14. ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் ஆதாயம் 8, விரயம் 8. மிதுனத்திற்கும் கன்னியைக்கும் ஆதாயம் 11, விரயம் 5.
மிதுன ராசிக்காரர்களுக்கும் கன்னி ராசிக்காரர்களும் ஆதாயம் கூடுதலாக இருக்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே. அதன் பிறகு கடக ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 11, விரயம் 11 சரி சமமாக இருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே ஆதாயம் 8, விரயம் 14. ஆதாயத்தை விட விரயம் கூடுதலாக இருக்கின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு. விரயம் என்றால் செலவுகள் கூட, வரவை விட செலவுகள் கூடுதலாக இருக்கும். அடுத்தபடியாக தனுசு ராசிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீர்களானால் ஆதாயம் 2, விரயம் 8. ஸோ வரவு குறைவு, செலவு அதிகம். வரவு 2, செலவு 8 என்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ஆதாயம் 5, விரயம் 2. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு ஆதாயம் என்று பார்க்கறது எதுக்கெல்லாம் கூட இருக்கிறது என்று சொன்னால், மகரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 5, விரயம் 2 எனவும், மற்றபடி மிதுனம் கன்னி ஆதாயம் 11, விரயம் 5. இந்த வகை ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு வருகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையிலே இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாகவே போய்கொண்டோம். பலவித சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. திருமண தடைகள் எல்லாம் இருந்தால் விலகி இந்த ஆண்டிலே, இந்த ஆண்டு என்று நம்ம சொல்லுவது இந்த புத்தாண்டிலிருந்து அடுத்த புத்தாண்டு வரையும், தமிழ் புத்தாண்டு வந்து பலவித சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு ரிஷபராசிகளுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. வேலை இல்லாமல் இருக்கும் நபர்களுக்கு, வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு உடனடியாக இந்த சித்திரை மாதம் இறுதிக்குள்ளாகவே அவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாகத்தான் இருக்கும். அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது ஜென்ம ராசியிலே ராகு பகவான் வீட்டிருக்கிறார். 7ஆம் இடத்திலே கேது பகவான், சனி பகவான் வீட்டிருக்கிறார். கொஞ்சம் சிரமத்தின் பேரில் முன்னேறக்கூடிய ஒரு நேரம் இது என்று சொல்லலாம். அடுத்தபடியாக அவர்கள் குரு பெயர்ச்சிக்கு பிறகு பல வகையில் முன்னேற்றம் இருக்கும். இப்பொழுது இந்த குரு பகவான் மிதுன ராசியை பொறுத்தவரையிலே 2, 3, 4, 5, 6, 7ஆம் இடத்திலே ஒரு மாதத்திற்கு இருப்பார். பிறகு 6ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். இந்த 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாதத்திற்குள்ளாக பலவித நன்மைகளை அவர்கள் எதிர்பார்க்கலாம். பலவித நன்மைகள் என்று சொல்லும்போது வேலை, பதவி உயர்வு, வேலை உயர்வு, இடமாற்றம், சொந்த வீடு வாங்கிறது, சொந்த வீடு கட்டுறது, புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறது, இருக்கிற வண்டியை மாற்றிக்கிட்டு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது, இப்படியெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கடகராசி நேயர்களுக்கு பார்க்கும்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 2, 3, 4, 5ஆம் இடத்திலே முழுவதுமாக இருப்பார். இந்த ஓராண்டு காலத்திற்கு மட்டும் 6ஆம் இடத்திலே இருப்பார். பிறகு 5ஆம் இடத்திலே வீட்டிற்கு குருவான் அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடியவர். அதிகப்படியான நன்மைகள் என்று சொன்னால் பலவித முன்னேற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒரு நேரம். சொந்த தொழில், புதுதாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய வியாபாரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் விசேஷமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு வருவதையானால் குரு பகவான் 4ஆம் இடத்திலே வீட்டிருப்பார். 2, 3, 4ஆம் இடத்திலே குரு பகவான் இப்பொழுது ஒரு மாதத்திற்கு 5ஆம் இடத்திலே வீட்டிருக்கார். இந்த ஒரு மாத காலம் 5ஆம் இடத்திலே வீட்டிருக்கக்கூடிய காலகட்டம் அவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான நேரம் என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு 4ஆம் இடமும் மோசமில்லை. 4ஆம் இடத்திலும் பல நன்மைகளே அவர்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு வருவதால் 3ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டிருக்கிறார். 3ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டிருக்கிறார். சனி பகவான், கேது பகவானும் உடன் இருக்கிறார்கள். 2, 10, 9ஆம் இடத்திலே ராகு, 12, 10, 9ஆம் இடத்திலே ராகு பகவான். இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரையிலே ஒரு சில நபர்கள் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ வேலைக்காக போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலே முன்னேற்றங்களையும் காணலாம். அடுத்து துளாராசிக்காரர்களுக்கு 2ஆம் இட குருவது தான் நவம்பர் வரையிலும் இருக்கும். இந்த ஒரு மாதத்து காலத்திற்கு தான் 3ஆம் இட குரு என்று சொல்லுவார்கள். இந்த அதிகப்படியான காலகட்டங்களில் 2ஆம் இட குரு பலவித முன்னேற்றங்களையும்
பலவித சுப நிகழ்ச்சிகளையும் பலவிதமான அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் தரக்கூடிய ஒரு ஆண்டு இது என்று சொல்லலாம். இந்த ஆண்டு முழுவதுமே அவர்களுக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு உடனடியாக திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு என்றே சொல்லலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே குரு பகவான் வீட்டிருக்கின்றார். இப்போது ஒரு மாத காலத்திற்கு 2ஆம் இட குரு, இரண்டுமே நன்மை பயக்கும். ஜென்ம ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் நன்மை பயக்கும், 2ஆம் இடத்திலே வீட்டிற்கு இந்த ஒரு மாத காலமும் நன்மை பயக்கும். ஆக இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமாகவே மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். உடல்நிலை தொந்தரவுகள் காணப்பட்டு வந்திருக்கிறவர்களுக்கு கூட இப்போது உடனடியாக 100% உடல்நிலை சரியாக ஆகிறதுக்கும், அவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும், வேலையை தேடும் நபர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும், இப்படி பலவித முன்னேற்றங்களை காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த புத்தாண்டு அமையும் என்று சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த முதல் சித்திரை மாதம் முடிய குரு பகவான் ஜென்ம ராசியில வீட்டிருப்பார். உடன் சனி பகவானும் கேது பகவானும் வீட்டிருக்கிறார்கள். மற்றபடி 9ஆம் இடம் ராகு பகவான் 2, 3, 4, 5, 6, 7ஆம் இடத்திலே ராகு பகவான் வீட்டிருக்கிறார். எல்லாமே நன்மை பயக்கக்கூடிய கிரக நிலவரங்களாக இருக்கிறது. பிறகு 12ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து விடுவார். ஒரு மாதத்திற்கு பிறகு செலவுகள் நிறையாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும். இந்த செலவுகள் சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய சுப விரயங்களாகவே இருக்கும். வரவை விட செலவு கூடுதல் என்றாலும் சுப விரயங்கள் என்று சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவிடுதல், சொந்த வீடு வாங்கிறதுக்காக செலவிடுதல், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு செலவிடுதல், ஆக இப்படி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப விரயங்களே என்று சொல்லலாம். அடுத்தபடியாக மகர ராசிக்கு செல்வோமே. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பான நேரம் என்று சொல்லலாம். இந்த ஆண்டு இப்பொழுது வீட்டிற்கும் குரு பகவானும் சரி, பிறகு அவர்களுக்கு 11ஆம் இடத்திலே லாபத்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே மகர ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் விரயத்திலும் ஆதாயம் 5ஆகவும் விரயம் 2ஆகவும் காட்டுகிறது. ஆக மொத்தத்திலே அவர்களுக்கு மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். அடுத்தபடியாக கும்பராசிக்காரர்களை பார்ப்போமையானால், கும்பராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கும் ஆதாயம் 5 விரயம் 2 என்று பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாய விரயம் எல்லாம் பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கணக்கு, நாம் சொல்லுவதல்ல. நாம் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நேரம் என்று பார்ப்போமையானால், ஆதாயம் 5 விரயம் 2 எப்படி இருந்தாலும் குரு பகவான் அவர்களுக்கு 10ஆம் இடத்திலே வீட்டிலிருந்து பலன்களை அளிக்கின்றார். 10ஆம் இடம் இப்பொழுது ஒரு மாதத்திற்கும், அதன் பிறகு 12, 11, 10ஆம் இடம், 10ஆம் இட குரு இப்பொழுது ஒரு மாதத்திற்கு 11ஆம் இட குரு. இந்த 10ஆம் இட குரு அவர்களுக்கு வேலையிலே மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இப்படி சில மாற்றங்களை கொடுத்து இடம் விட்டு இடம் மாறுதல், இப்படி செலவினங்களை கொடுப்பார். இருந்தாலும் நல்லது தான் நடக்கும் என்ற கவலைப்பட வேண்டாம். அடுத்து மீன ராசிக்காரர்களை பார்ப்போமேயானால், மீன ராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு அதிக அளவிலே நன்மை பயக்கும். அவர்களுக்கு 2, 11, 10, 9ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து பலன்களை அளிக்கின்றார். 9ஆம் இடம் பாக்கியத்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த ஓடினவனுக்கு 9ஆம் இடத்திலே குரு என்று பழமொழி ஒன்று உண்டு. ஆக 9ஆம் இட குரு அதிக அளவிலே நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே அவர்களுக்கு நன்மைதான். பலவிதமான சுப நிகழ்ச்சிகளை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பலவிதமான முன்னேற்றங்களை பார்க்கலாம். புதிய தொழில் உருவாகலாம். வேலை தேடும் நபர்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கும், ஏற்கனவே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவியிலே உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும், அரசாங்க சலுகைகள், அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கும், அரசியலில் உள்ளவர்களுக்கு புதுசான ஒரு பதவி தேடி வந்து சேருவதற்கும் பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இது என்று சொல்லி, இந்த தமிழ் புத்தாண்டு
இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் வார பலன்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.